ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னர் தாட்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங்கில் கனெக்ட் ஆகுறதுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது பேலன்ஸ் இல்லை. இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் பக்கா ப்ராக்டிக்கல், ஒருத்தர் ரொம்ப எமோஷ்னல். அப்போ ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் இல்லை. நீங்கள் 24 மணி நேரமும் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்க ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி பறந்து திரிஞ்சுட்டே இருக்காங்க. பேலன்ஸ் வரணும்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாறணும், செல்ஃபிஷாக மாறணும். நமக்கு இங்கே டெம்பரன்ஸ் கார்டு தான் வந்திருக்கு. இந்த கார்டு வந்தாலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிவைன் ஏஞ்சல் சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷனை ஏற்படுத்தி உங்களையும் அவங்களையும் ஈக்குவலாக மாற்றும். ஆனால் டைம் எடுத்துக்கும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் வரும். நீங்கள் எமோஷ்னலாக இருந்த மாதிரியே அந்த பர்சனும் எமோஷ்னலாக மாறுவாங்க. யூனிவர்ஸ் அவங்கள எப்படியாச்சும் மாற்றும். நம்மளா இப்படி மாறிட்டோம்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாற்றிடும். நம்மளை சில சுச்சுவேஷன், சில ட்ராமாஸ் கொடுத்து நம்மளை பட்டு திருந்த வைப்பாங்க. நம்மளை பவர்ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. நம்மளும் செல்ஃபிஷாக ப்ராக்டிக்கலாக மாறிடுவோம். அவங்க நம்மளை மறக்கலைன்றதுக்கு அடையாளமாக சில சைன் பார்ப்போம். ஒயிட் கலர் ஃபெதர் பார்ப்போம், ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்ப்போம், மயில் பார்ப்போம், டேரா கார்டு பார்ப்போம், அவங்க நேம்ஸ் அடிக்கடி பார்ப்போம். இந்த சைனை எல்லாம் காட்டி அவங்க நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நமக்கு யூனிவர்ஸ் புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை க்ரோம் பண்ணிக்கிட்டேவும் இருப்பாங்க. அவங்க லைஃப்லையும் என்ன நடக்குதுன்னு நமக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க யூனிவர்ஸ். இனியாச்சும் நீ திருந்து, அவன் எங்கேயும் போகலை, உன் கூட தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன சைன் உங்களுக்கு காட்டுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்பீங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலர் பார்ப்பீங்க, அவங்கள மாதிரியே யாரையாச்சும் பார்ப்பீங்க. இந்த யூனிவர்ஸ் ஒரு அம்மா மாதிரி நம்மளை கூடவே இருந்து கைட் பண்ணுவாங்க. இந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு காலோ மெசேஜோ வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓவர் திங்க் பண்ணால் இன்னர் ஸ்ட்ரென்த் போயிடும். அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் பைத்தியம்தான் பிடிக்கும் நமக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது நம்ம யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக பைத்தியம் பிடிச்சிரும். எல்லார் மேலேயும் கோவம் வரும், யார் கூடவும் பேச மாட்டோம், இன்னர் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடும். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் மேலே நம்பிக்கை இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க மைண்டை மாற்றுறதுக்கு உங்களை பற்றி தப்பாக சொன்னால், ஒரு தடவை சொன்னால் மாற மாட்டாங்க. அதே 10 தடவை சொன்னால் மாறிடுவாங்க இல்லையா? அதை தான் சொல்லுவாங்கல்ல, அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகருன்னு. அது மாதிரி தான் நமக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு வந்தாலே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் உங்களை அந்த அளவுக்கு விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இந்த கப்பு நிறைய அன்பு வலிஞ்சு போகிற மாதிரி அன்பு இருக்குதான். நீங்கள் ரெண்டு பேரும் எத்தனை தடவை நோ கான்டாக்ட்குள்ளே போனாலும் மறுபடியும் கனெக்ட் ஆவீங்க. நீங்கள் இந்த பர்சனோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆவீங்க. ஒரு எமோஷ்னலாக இந்த பர்சன் கூட கனெக்ட் ஆகிடுவீங்க. எப்படியும் நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற பிரியம் இந்த பர்சனுக்கு குறையாது, ஆனால் டைம் ஆகும். நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டும் வந்திருக்கு. அதாவது காலச்சக்கரம்னு அர்த்தம். காலச்சக்கரத்தோட வேலை என்ன? சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுக்கு இந்த டைம் ஃபேவராக இருக்குது. காலச்சக்கரம் சுற்றி நம்ம பக்கம் வரும்போது நமக்கு ஃபேவரான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பர்சனுக்கு ஒரு டைம் இருக்கிற மாதிரி டிவைனும் ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க நமக்காகவே. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, 3 வருஷமாக கஷ்டத்தை மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டிவைன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். 3 வருஷமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றுமே இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கிற போர்ஷனும் ஹாப்பி இல்லை, நீங்களும் ஹாப்பி இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் சேரவே முடியாத அளவுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, ஃபேமிலி சொசைட்டின்னு 1008 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது விதியாக கூட இருக்கலாம். அப்போ டிவைன் டைமில் எல்லாம் சரியாகும். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உடம்பு தான் வேறையே தவிர சோலுக்கு அழிவு இல்லை. அப்போ அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். இனிமேல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு க்யூட் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க.
அவரோட எமோஷன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே சாஃப்டான வேர்ட்ஸ் மூலியமாக, ரொமான்டிக்கான மூமெண்ட் மூலியமாக அது சரியாகும். நீங்கள் 2 பேரும் ஒரு குழந்தை மாதிரி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுது. உங்கள் பாண்டிங் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். இப்போ உங்கள் பர்சனோட மைண்டில் என்ன திங்கிங் ஓடிட்டுருக்குன்னா, நீங்கள் கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், உங்கள் பர்சனை என்கரேஜ் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. இந்த பர்சன் வருவாங்க, ஆனால் ஸ்லோவாக வருவாங்க. 1க்கு 1000 தடவை யோசித்து ஆராய்ச்சி பண்ணி ஸ்லோவாக தான் வருவாங்க. பிஸ்னஸும் ஓகே, கேரியர்லாம் ஓகேன்னா தான் வருவாங்க. இந்த பர்சனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க மனசை திறந்து யார் கூடவும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதில் 100% உறுதியாக இருப்பாங்க. இவங்க ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஆமையை குறிக்குமா, அவ்வளவு ஸ்லோவாக இருப்பாங்களாம். எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருந்தால் தான் கமிட்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அன்பு வந்து உண்மையான அன்பு பாசம் எல்லாமே இருக்குது. ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் செப்பரேஷனில் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாரு. உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் உங்களை செக் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆன்லைனில் லாஸ்ட் சீன் பார்க்குறாரு. நீங்கள் அவங்களுக்கு தேவைன்றதுனால தான் உங்களை சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் சேஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி நீங்கள் ஆன்லைனில் வரலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் உங்களை பற்றி விசாரிக்கிறாரு. ஆனால் கட்டாயம் வருவார். நீங்கள் தைரியமாக இருக்கலாம், எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.